சும்மா இந்த திமுக, அதிமுக இந்த மாதிரிலாம் அரசியலாம் கிடையாது. நாங்கலாம் படிப்படியா எப்படி நாங்க வெறிகொண்டு வந்தவங்க. சிந்தனை என்ன சின்ன வயசுல என்ன நான் தான் கட்சி நானும் விமர்சனம் பண்ணாதவங்களே கிடையாது. இந்த இருக்க கூட்டத்துல எல்லாருமே விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. நான் என்ன என் Facebookல கூட ஒரு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாம் தமிழர் கட்சியை பத்தி நான் அவதூறா பண்ணியிருக்கேன். அந்த இது கூட நான் இன்னும் பதிவா நீக்கல. ஏன்னா கடந்து வந்த பாதை அப்படி இருக்கணும். ஏன்னா உள்ளாட்சி திமுக திராவிட அமைப்பு தான் நம்ம இதை எல்லாம் நாட்டையே சாக்கடை மாதிரி தான் வச்சிருக்காங்க. இதே திமுக, அதிமுகவா இருக்கட்டும், எல்லாம் காசை கொடுத்து கூட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு ஆளு அப்படியே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஐயா நாங்க உண்மையை சொல்லுவோம், நாங்க நேர்மையா நிற்கும். கேள்வி கேட்கக்கூடாதுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் யார வேணாலும் நம்ம இது பண்ணலாம். ஆனால் கேள்வி யாரையுமே கேட்கக்கூடாதுங்க. எங்களை பொறுத்தவரைக்கும் கேள்வி கேட்டக்கூடாது. கேள்வி கேட்காம அப்படியே சும்மா ஒரு 300 ரூபாய்க்கு இந்த போன டைம் திமுக, அதிமுகலாம் ஒரு கூட்டம் கிடந்தது. இப்போ கூட அந்த பதாகம் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு அம்மா வந்து காட்டு போகுது. என்னங்க இது இந்த நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடக்கு இன்னைக்கு சாயங்காலம். எவ்வளவு தெரியுங்க? அந்த போன டைம் அன்னைக்கு போனேன் 300 தந்தாங்க அதிமுகலாம். நீங்க எவ்வளோங்க தெரியுங்க அப்படின்னு. ஆமா வேணாம் வாங்க ஒரு டீ வேணா வாங்கி தரம்மா. நம்ம காசெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லம்மா அப்படின்னு. இது ஐயா இந்த ரோடு எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு சந்தேகம். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ரோடு வாரங்காலு இதை தவிர்த்து வர ஒண்ணுமே இல்லை. ஐயா ஹென்றி போர்டு வந்து இந்த ரோடுங்கிறது ஹென்றி போர்டு கம்பெனி கார் கம்பெனிக்கார உடமையாளர் இருக்காருல்ல, உரிமையாளர், அவர் ரோடை கண்டுபிடிச்சாரு. அதாவது கார் நல்லா போகணும். இப்போ என்னன்னா இந்த இடத்துல முன்ன மண் இருந்தது, அப்புறம் சிமெண்ட், இப்போ இது பேவர் பிளாக் கல். என்னன்னா நிலத்தடி நீர் எதா இருக்கட்டும் அது பேசாம எல்லா இடத்துலையும் மண்ணிலே நடக்க வேண்டியது. ஏன்னா சின்ன வயசுல அப்படித்தான் நடந்துகிட்டு இருந்தோம். இந்த மருத்துவமனை நல்லா பழுது பண்ணலாம். அந்த மயானத்தை சுடுகாடை போய் பாருங்க, அதெல்லாம் சுடுகாடு மாதிரி அங்கே இருக்கு. ராத்திரி ஒரு 7 மணிக்கு மேலே போக முடியல, அவ்வளோ இருட்டா இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணுங்க. இந்த பேரூராட்சி பணியாளர்கள் வந்து அவங்க பணியை மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும் பாருங்க. அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எனக்கு திருமணம் முடிஞ்சு திருமண வரவேற்புலாம் ராயகிரியில் நடக்கு. ஒரு வருஷம் இருக்கும் பதாக வச்சிருக்கோம். நாம் தமிழர் கட்சி பதாக வச்சிருக்கோம். ஏங்க நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கு. அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்னன்னா உங்க பதாக எடுங்க அப்படின்னு. எதுக்கு இந்த அவசரம் அப்படின்னு எனக்கு இங்கே தான் நான் வெளியூர் போயிட்டேன். என் அம்மா கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி ராயகிரி பஞ்சாயத்துல இருந்து வந்திருக்காங்கப்பா. என்னம்மா அப்படின்னு. இல்லை நீங்கள் வச்ச பேனர்லாம் எடுக்க சொல்லுவாங்க அப்படின்னு. எதுக்குமா எடுக்க சொல்லுவாங்க அப்படின்னு வந்து கேட்டது. அது பிறகும் வந்து சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு யாருன்னு அன்னைக்கு நம்ம சீனியர் தான் கேட்டாங்க. அன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. இல்லை எல்லாம் ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்கு. சரி நாங்கள் இன்னைக்கு எடுத்துருவோம். நாங்கள் சும்மாவே அன்னைக்கு தான் எடுக்க தான் இருந்தோம். நீங்கள் வேற சொல்லிட்டீங்க இன்னும் ஒரு 3 நாள் இங்கே தான் பேனர் இருக்கும் அப்படின்னு. 3 நாள் கழிச்சு தான் எடுத்தோம். அதனால் பேரூராட்சி பணியாளர்கள் ஒரு இதுக்கு ஆட்படாமல் அவங்க பணியை நல்லா சிறப்பாக பாருங்கள். சின்னமாக இருந்தா என்ன, நாம் தமிழர் கட்சினாலே அது ஓட்டு போடுவாங்க. சின்னத்துக்கு ஓட்டா எண்ணத்துக்கு ஓட்டா. நம்மளை பொறுத்த வரைக்கும் எண்ணத்துக்கு தான் ஓட்டு. சின்னமெல்லாம் சும்மா ஒரு கால் தூசி தான். என்ன டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலாம் விளக்கமாரில் நிற்காரு, அவர் ஜெயிச்சு இது பண்ணிட்டாரு. அப்போ இகழ்றவங்களாம் இருக்காங்க, விளக்கமாரத்தெல்லாம் நிற்காங்க அப்படின்னு. அவரெல்லாம் எவ்வளோ இது பண்ணியிருப்பாங்க. அதனால சின்ன குடியேறோட கிடைக்கும். இருந்தாலும் எல்லா மக்களும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க.